இந்த வீடியோவில் நம்ம UGTRB ஃபிசிக்ஸ்லேருந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். Question number 1. The temperature dependence of the electrical resistivity shown in the following plot refers to a. இப்போ வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பிளாட்டாக இருக்குது. நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் வந்து நமக்கு பவர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே கிராஃப் எப்படி வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா இம்ப்யூர் மெட்டல். ஒரு இம்ப்யூர் மெட்டலில் தான் நமக்கு கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஓகே, த ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்பின்ஸ் ஆஃப் ஃபெர்ரி மேக்னெட்ஸ். ஒரு ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபெர்ரி மேக்னெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஸோ நமக்கு வந்து ஒரு ஆரோ மார்க் வந்து மேலே இருக்கும், அது ஃபுல்லாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹாஃபாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஃபெர்ரி மேக்னெட்டில் வந்து ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகாது. டயாமேக்னெட் எடுத்துட்டோம்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், அது ஈஸியாக கேன்சல் ஆகிடும். பட் ஃபெர்ரி மேக்னெட்டிக் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு 4 கொடுத்து இது எப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நம்ம கரெக்டானது இதுதான். த ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்பின்ஸ் ஆஃப் ஃபெர்ரி மேக்னெட்ஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, the stress strain graph of a material is shown in the figure. The region in which the material is elastic in. இப்போது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துருக்குறாங்க, ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயின் கொடுத்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சென்டர் பாயிண்ட் வந்து ஓ, இந்த ஓலேருந்து ஃபஸ்ட்டு ஏங்கிற பொசிஷனுக்கு போகுது, அப்புறம் ஏலேருந்து பி, பியிலேருந்து சி. கொஷினில் என்ன கேட்டுருக்காங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபு. இதுலேருந்து இந்த மெட்டீரியலில் எந்த போர்ஷன் வந்து எலாஸ்டிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கிராஃபில். எலாஸ்டிக் இந்த ரீஜியன் ஆஃப் ஓஏ ரீஜியன், ஃபஸ்ட்டு இருக்குல்லையா ஓஏ ரீஜியன் தான் எலாஸ்டிக். இதுதான் வந்து பழைய பொசிஷனுக்கு வரும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வந்து லீனியராக இருக்குது. அதே போல் இந்த ஓஏ மட்டும்தான் ஹூக்ஸ் லாக்கு ஒபே பண்ணும். இப்போ ஆன்சர் வந்து ஓஏ. நெக்ஸ்ட்டு, டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா m l power minus 1 t power minus 1. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா m l power minus 1 t power minus 1. Next ஒரு problem. A student measured the diameter of a small steel ball using a screw gauge of least count equal to 0.001 centimeter. The main scale reading is 5 millimeter and 0 of circular scale division coincide with 25 divisions above the reference level. If screw gauge has a zero error of minus 0.004 centimeter, the correct diameter of the ball is. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சின்ன ஸ்டீல் பாலோட டயாமீட்டரை மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்எஸ்ஆர், அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சிஎஸ்ஆர் வந்து 25, அதாவது சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் சிஎஸ்ஆர் வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. லீஸ் கவுண்ட் வந்து 0.001 சென்டிமீட்டர். அடுத்தது ஜீரோ எரர் வந்து மைனஸ் 0.004 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் டயாமீட்டர். ஸோ கரெக்ட் டயாமீட்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா எம்எஸ்ஆர் ப்ளஸ் சிஎஸ்ஆர் இன்டூ லீஸ் கவுண்ட் மைனஸ் 0 எரர். இப்போ எம்எஸ்ஆருங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க 5 மில்லிமீட்டர், எல்சி லீஸ் கவுண்ட் வந்து 0.001 சென்டிமீட்டர், சிஎஸ்ஆர் வந்து 25 டிவிஷன், 0 எரரும் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது, எம்எஸ்ஆர் மட்டும் என்னதில் இருக்குது அப்படின்னாக்கா மில்லிமீட்டரில் இருக்குது. அதனால் மெயின் ஸ்கேல் ரீடிங் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிடுவோம். அப்போ வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும் 0.5 சென்டிமீட்டர். இப்போ எம்எஸ்ஆர் வந்து 0.5 ப்ளஸ் சிஎஸ்ஆர் வந்து 25 டிவிஷன்ஸ் இன்டூ லீஸ் கவுண்ட் வந்து 0.001 மைனஸ் 0 எரர் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஆஃப் 0.004. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இங்கே 25 இன்ட்டு 0.001 மல்டிப்ளை பண்ணோன்னா 0.025, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் நமக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் 0.529 சென்டிமீட்டர். ஸோ அப்போ த கரெக்ட் டயாமீட்டர் ஆஃப் த பால் இஸ் ஈக்குவல் டு 0.529 சென்டிமீட்டர். Magnetic field is used in cavity magneton too. இதுக்கான ஆன்சர் ensure that the electron will orbit around the cathode. Magnetic field used in cavity magneton
ensure that the electron will orbit around the cathode. Next question, for non-relativistic particle the phase velocity is. ஒரு non-relativistic particle phase velocity எப்படி இருக்கும்னா half of the group velocityல பாதி தான் இருக்கும். The energy of an oscillator in the ground state is. Energy of an oscillator in the ground state is E is equal to h nu by 2. Next, for a radio frequency detector, which diode is mainly used? ஒரு radio frequency detectorல என்ன diode வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா Schottky diode. Answer Schottky diode. Next question, bubble chamber used. Bubble chamber வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா superheated liquid. Bubble chamber uses in superheated liquid. The chain reaction is not possible in natural uranium because of 99.28% of it consists of. So இப்போ வந்து நமக்கு 99.28% வந்து natural uranium எது இருக்குது அப்படின்னா uranium 238. ஸோ நமக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய யுரேனியம் பார்த்தீங்கன்னா uranium 238 வந்து 99.28%, ரிமைனிங் 0.72% வந்து uranium 235 இருக்கும். A free neutron decay is into a proton with a emission of. A free neutron decays into a proton with a emission of emit ஆகுது electron. According to relativity, the length of rod in motion. According to relativity, the length of rod in motion less than its rest length. Rest length விட என்னவா இருக்கு? less than இருக்கு. The direction of propagation of electromagnetic wave is given by. Direction of propagation of electromagnetic wave is given by E into B. Answer A into B. That is A bar into B bar. A charged point particle is placed at the center of a spherical Gaussian surface. The electric flux phi E is changed if. அதாவது the charged point particle வந்து எங்கே place பண்ணுறாங்கன்னா the center of spherical Gaussian surface. அப்போ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா பை இ, இது சேஞ்ச் ஆகுது. if the point charge is moved just outside the sphere. இப்போ ஆன்சர் வந்து the point charge is moved just outside the sphere. Next, Coulomb's law relates charge and distance between interacting charged bodies. Describe the electrical force as being. Coulomb's law என்ன சொல்றாங்கன்னா is the answer proportional to the product of charges and inversely proportional to the square of the distance between them. Question வந்து Coulomb's law relates charge and distance. சார்ஜுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. So between interacting charged bodies, describing the electrical force as being proportional to the product of charges and inversely proportional to the square of the distance between them. Next, total energy of perfect Bose-Einstein gas is. Total energy of perfect Bose-Einstein gas is. So energy E is equal to 3 by 2 nRT into 1 minus A by 2 power 5 by 2 minus A squared by 3 power 5 by 2 and so on. So total energy of perfect Bose-Einstein வந்து E equal to 3 by 2 nRT into 1 minus A by 2 power 5 by 2 minus A squared by 3 power by 5 by 2 and so on. The output of an astable multivibrator is. The output of an astable multivibrator is square wave. Astable multivibratorல output எப்படி இருக்கும் அப்படின்னா square wave இருக்கும்.